Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். அனுராதா ரமணனின் மற்றொரு சிறுகதை. கதையின் பெயர் சிறை. அன்று கௌதம முனிவனின் குடிலில் பொழுது புலர்வதற்கு முன் அகலிகைக்கு ஏற்பட்ட விபத்து இன்று பாகீரதிக்கு ஏற்பட்டுவிட்டது. நேரமும் காலமும் மனிதர்களும் தான் வேறு வேறு, சம்பவம் ஒன்றுதான். அகலிகையைப் போல தன் கணவனுக்கும் அந்நிய புருஷனுக்கும் வித்தியாசம் தெரியாத மனுஷி அல்ல பாகீரதி. கடங்காரா, பாவி, நீ நாசமா போற, அவள் மனதார சபிக்கிறாள். இனிமேல் சபித்து பிரயோஜனமில்லை. சபிப்பதினால் பாகீரதியின் கற்பு திரும்பி வந்துவிடவா போகிறது? மனிதர்களை முழுசாய் விழுங்கி எழுந்து நின்று ஏப்பம் விடுகிற ராட்சசனைப் போல அந்த அறையின் நிலைப்படி தலையில் இடிக்க நின்று கொண்டிருக்கிறான் அந்தோணி. அவனுடைய 6 மாத வேட்கை இன்று தணித்துவிட்டது. 6 மாதங்களுக்கு முன் கண்கள் நிறைய கனவுகளும் நெஞ்சு கொள்ளாத ஆசைகளுமாய் ரகுபதி குருக்களின் மனைவியாய் இந்த ஊரில் அடியெடுத்து வைத்த பாகீரதி நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டால் இப்பேற்பட்டதொரு இடியை. அந்தோணி சாமி தீர்மானிக்கிற, திட்டம் தீட்டுகிற எதுவும் இதுவரையில் நடக்காமல் போனதில்லை. அந்த சிறிய கிராமத்தில் 3 அடுக்கு மாடி வீடு அவனுடையது. விடிகாலை பொழுதில் கழுத்தில் சுண்டு விரல் பருமனுக்கு மைனர் செயினும் இடுப்பில் தோல் பெல்ட்டுமாய் அவன் திண்ணையில் உட்கார்ந்து தன் நாட்டு துப்பாக்கிக்கு மருந்து கிட்டிக்கும் போது தெருவில் ஆண்களையே நடமாட பயப்படுவார்கள். பக்கத்தில் ஓடுகிற காவேரிக்கு அந்த தெருப்பெண்கள் சுற்றி வளைத்து மூக்கை தொடுவதைப் போல 4 தெருக்களை பிரதட்சணம் பண்ணி கொண்டுதான் போவார்கள். அவ்வளவு கிளி. அசட்டு பாகீரதி முதல் 2 நாட்கள் அந்தோணி மாத்திரம் திண்ணையில் உட்கார்ந்திருந்த நேரத்தில் குடத்தை தூக்கி கொண்டு 4 தரம் காவேரிக்கு நடந்திருக்கிறாள். மருத, நம்ம தெருவில் புதுசாக ஒரு பொண்ணு காலில் மெட்டியும் கழுத்தில் புது மஞ்சக்கயிறுமா போத, யாருடா? அந்தோணி வேலைக்காரன் விசாரிக்கிறான். ரகுபதி ஐயாவோட சம்சாரங்க. அன்றே அவன் அவளை தனியாக சந்திக்க வேண்டும் என தீர்மானிக்கிறான். ஒரு நாள் நடுப்பகலில் ரகுபதி உச்சிகால பூஜைக்கு கோவிலுக்கு போயிருந்த நேரத்தில் அந்தோணி அந்த வீட்டுக்குள் சர்வ சுதந்திரமாக நுழைகிறான். பாகீரதி நிலைப்படியை தலைக்கு அண்ட கொடுத்தபடி ஈரக்கூந்தலை விரித்து விட்டபடி நிர்பயமாய் வீட்டில் படுத்திருந்த நேரம். அந்தோணியின் யானை பலத்துக்கு முன் 18 வயசு பாகீரதி வெறும் கோழிக்குஞ்சு. அவன் பெல்ட்டை இறுக்கி கொண்டு காலில் செருப்பை மாட்டும்போது, ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத், ஒரு கையில் சிறிய வாதாமிலை போட்டு மூடிய வெண்கல பானையுடன் மற்றொரு கையில் கோவில் சாவியுமாய் ரகுபதி. ஒரு நொடி பொழுதில் அத்தனையும் புரிந்துவிட உடல் வியர்க்க உள்ளம் பதற கொதித்து நிற்கிறார் அவர். அவன் இவரை லட்சியமே பண்ணாமல் தலையை சிலுப்பிக் கொண்டு போகிறான். கொஞ்ச நேரம் கையில் பிடித்திருக்கும் வெண்கல பானையை கூட கீழே வைக்க மறந்து பாகீரதி படுத்திருக்கும் சமையற்கட்டுக்கு அடுத்த இருட்டு நடையே பார்த்து கொண்டிருக்கிறார். நீண்ட கேவலும் ஐயோ ஐயோங்கிற புலம்பலும். இவளை என்ன செய்கிறது? தரதரன்னு இந்த பாதை பதிக்கிற வெயிலில் காவேரிக்கு இழுத்துட்டு போய் தள்ளி விட்டுடலாமா? ரகுபதியின் மனசில் ஆங்காரம் விஸ்வரூபம் எடுத்து அடுத்த கணமே தணிகிறது. அவன் பண்ணினா அபக்கியாதிக்கு எவ்வளோ கொண்டு போடுறது என்ன நியாயம்? அப்போது இவளோட திரும்பவும் நீ கொடுத்து நடத்த போறியா? உன்னால் முடியுமா? இவ பக்கத்தில் எப்படி நீ நிம்மதியை படுத்துப்ப? ஊருலகம் என்ன சொல்லும்? மலைத்து நிற்கிறார் அவர். ஐயோ, சித்த முன்னால் நீங்கள் வந்திருக்கப்படாதா? பாகீரதி ஆறுதல் தேடும் குழந்தையைப் போல கதறிக்கொண்டே பாய்ந்து வந்து அவரை அணைத்த போது உடம்பையே சாக்கடையில் போட்டு புரட்டி எடுத்தார் போல் கூசுகிறது ரகுபதிக்கு. தள்ளி நில்ல. அவரது குரலை அவருக்கே அடையாளம் தெரியவில்லை. காலை வரையில் தன்னிடமிருந்து நூலிழை கூட விலக விரும்பாத தன் கணவர் இப்போது எங்கோ கைக்கு எட்டாத தூரத்தில் தள்ளி நிற்பது போல் பாகீரதிக்கு தோன்ற அவள் இன்னும் பெரிதாக அழுகிறாள். என்ன அப்படி பார்க்காதீங்கோ, எனக்கு பயமா இருக்கு. வெளியில போ. அவரது வார்த்தைகள் தந்த அதிர்ச்சியில் துள்ளி நிமிர்கிறார். நிஜம்தான், இனிமேல் 2 பேரும் சேர்ந்து ஒரே வீட்டில் இருக்க முடியாது. ராத்திரியே நான் இந்த இடத்த விட்டு போகிறேன். எங்கே போகிறேன்னு சொல்ல முடியாது. இனிமேல் ஒரு க்ஷணம் கூட இந்த ஊரில் நான் இருக்க மாட்டேன். அப்படி சொல்லாதீங்கோ, எனக்கு உங்களை விட்ட யார் இருக்கா? நீங்களே என் கழுத்தை நெரிச்சு கொண்டு போட்டுருங்கோ. அவள் அழுகிறாள். ரகுபதியின் கால் 2ஐயும் கெட்டியாக பிடித்து கொண்டு புலம்புகிறாள். மார்பிலும் வயிற்றிலும் அடித்து கொண்டு கதறுகிறாள். எப்படி இவரால் இந்த மாதிரி பேச முடிகிறது? இவர் இல்லாமல் இந்த ஊரில் எனக்கு யாரை தெரியும்? கடவுளே கடவுளே, இது என்ன சோதனை? அன்று இரவோடு இரவாக வீட்டை பூட்டிக் கொண்டு தெருவில் இறங்கி நடந்தவர் தான் ரகுபதி. காலை பிடித்து கொண்டு கதறிய பாகீரதியை ஒரு உதறலில் உதறிவிட்டு சென்றவர்தான். ஊர் பெரிய மனிதர்கள் யாரும் இந்த விஷயத்தில் வாயை திறக்க வழியில்லை. ஊருக்கு பெரிய மனிதனே அந்தோணி சாமி தானே. பெற்றோர் இல்லாத பாகீரதி எத்தனை நாள் இந்த ஊரில் வாசல் திண்ணையில் படுத்திருப்பாள்.
சாக வேண்டியதானே, எத்தனைக்கும் பிறகு எதுக்காக இருக்குன்னா? இது ஊர் பெண்களின் விமர்சனம். கொஞ்ச நாள் கோவில் வெளிப்பிரகாரத்தில் வாசம், கொஞ்ச நாள் தபால் ஆபீஸே கதியாய் போனவரிடமிருந்து ஏதாவது பதில் வராதா என்ற தவம். ஊரார் தங்கள் வீட்டு பெண்களை திட்டும்போது பாகிரதி மாதிரி ஒரு நாள் தெருவில் நிற்க போற என்று சேர்த்து திட்ட ஆரம்பித்தார்கள். அன்று யோசித்து யோசித்து ஒரு முடிவுக்கு வந்த அவள் தனது சிறிய துணிப்பையை தூக்கி கொண்டு அந்தோணியின் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறாள். துப்பாக்கிக்கு மெருட்டேற்றியபடி உட்கார்ந்திருந்தவன் எதிரில் நிழலாட நிமிர்ந்து பார்க்கிறான். 2 பெரிய கம்பளி பூச்சிகள் படுத்து கிடப்பது போன்ற புருவங்கள் மேலேற அவன் திடுக்கிட்டு போகிறான். எதிரில் நிற்பவளின் பார்வையாது. இந்த பார்வையை அன்றே இவன் ஏன் தரிசிக்காமல் போனான்? மெல்ல துப்பாக்கியை சுவரில் சாய்த்துவிட்டு எழுந்து நிற்கிறான். இதுவரையில் அவனிடம் தன்னை இழந்த எந்த பெண்ணும் திரும்ப வந்து இப்படி வீட்டு வாசலில் நின்று செங்குத்தாய் ஈட்டியை செருகுவது போல பார்த்ததில்லை. நான் இனிமே இங்கே தான் இருக்க போகிறேன். அவள் தடதடவென உள்ளே நுழைகிறாள். மருது திறந்த வாயை மூட மறந்து பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த வீட்டில் பொம்பளை யாரும் இல்லைம்மா. மருது கொஞ்சம் தைரியம் வந்து சொல்ல, தெரியும் பதிலளித்து கொண்டே வீட்டின் 2ஆம் கட்டுக்கு போகிறாள். துப்பாக்கியும் கையுமாக பின்தொடர்ந்த அந்தோணியை அந்த 2ஆம் கட்டு நுழைவாசலில் அடியெடுத்து வைக்க விடாமல் தடுக்கிறாள். அங்கேயும் இல்லை, இந்த வாசப்படி தாண்டி இந்த பக்கம் வரக்கூடாது, எந்த காரணத்துக்காகவும் வரக்கூடாது. உள்ளே வந்தால் என் போனத்தை தான் பார்ப்பேன். மந்திரத்துக்கு கட்டுப்பட்டவன் போல அங்கேயே நிற்கிறான் அந்தோணி. பெண்டாட்டி பிள்ளை யாரும் இல்லாமல் தனிக்காட்டு ராஜாவாக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்தோணியின் வீட்டிற்குள் என்ன தைரியத்தில் நுழைந்தாள் அவள்? தனியாக அவள் சமைத்து சாப்பிட அந்தோணி பாத்திரங்களையும் பண்டங்களையும் வாங்கி போடுகிறான். 2 வேளையும் காவேரிக்கு போய் குளித்துவிட்டு தண்ணீர் எடுத்து வரும் பாகீரதி இப்பொழுது வம்புகளை லட்சியம் செய்வதில்லை. காவேரியிலிருந்து தண்ணீர் எடுத்து வரும் பாகீரதி வீட்டுக்குள் நுழையும் போதே தோட்டத்திலிருந்து கொஞ்சம் செம்பருத்தி பூக்களை பறித்து கொண்டேதான் உள்ளே நுழைவாள். அந்தோணியின் வீட்டு நடுக்கூடத்தில் பளிங்கிலான பெரிய அன்னை மேரியின் சிலை இருக்கும். 2 பூக்களை அந்த பொம்மைக்கு சாத்திவிட்டு தனது இருப்பிடத்துக்குள் புகுந்து கொள்வாள். அந்தோணி நடுக்கூடத்தில் உட்கார்ந்திருந்தாலும் அவனை நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டான். உன்னுடன் எனக்கு என்ன பேச்சு என்பது போல. அன்று பொறுக்க முடியாமல் அவன் வாய்விட்டு கேட்கிறான், வா கொஞ்சம் நில. அவனது வார்த்தைகளுக்கு கட்டுப்படும் அளவுக்கு பாகீரதிக்கு அவனிடம் மதிப்பு எதுவும் இல்லையினும் அவன் அம்மா என அழைத்த துணி அவளை சற்று நிற்க வைக்கிறது. நீ இன்னும் எத்தனை நாள் இங்கே இருக்க போகிற? எதுக்கு கேட்கிற என்பது போல அவள் அவனை ஏறிட்டு பார்க்கிறாள். ஊரில் உன்னையும் சேர்த்து நிறைய பேர் பேசுகிறாங்க. நான் பேச்சுகளுக்கெல்லாம் பயப்படுறவன்ல. அனாவசியமாக உன் பேர் என் பேர் இனிமேல் கெட எதுவும் இல்லை. என்றைக்கு நீ என்னை தொட்டியோ அன்றைக்கே கெட்டாச்சு. ஆனால் ஒரு தடவை தான் சகதியில் காலை விட்டுட்டோன்னு திரும்பவும் இந்த சேத்துல விழுந்த சகதியை பூசிக்க நான் தயாரில்லை. ஊர் என்ன வேணும்னு சொல்லட்டும். உன்னால் தான் எனக்கு இந்த நிலைமை வந்தது. உங்ககிட்ட என் தேகம் அந்த கணம் அடிமைப்படுத்தி கிடத்துக்கு குற்றத்துக்காக தண்டனையை என் அகத்துக்காரர் கொடுத்துட்டாரு. என்னை தொட்ட பாவத்தை நீயும் கொஞ்சம் அனுபவிக்க வேண்டாமா? அனுபவி. அவள் ஆவேசமுடன் கூறுகிறாள். நான் இதை தண்டனையை நினைக்கல. நான் செஞ்சது நான் செஞ்சது பெரிய தப்பு தான். என்ன கர்த்தர் மன்னிக்க மாட்டார். ஆனால் அதுக்காக என் வீட்டில் எத்தனை நாள் இப்படி சிறைவாசம் இருப்ப? உன் புருஷனை தேடி உன்னை அவங்ககிட்ட ஒப்படைச்சா தான். அந்தோணியின் கண்கள் கலங்குகின்றன. அத்தனை பெரிய உருவமான அவன் குழந்தை மாதிரி விசும்புவதை ஒருவித திருப்தியுடன் ரசிக்கிறாள் அவள். என்னமோ அவரை தேடி கண்டுபிடிச்சி என்னை கொடுத்தா அவரும் சுலபமாக எல்லாத்தையும் மறந்துட்டு அழைச்சி பாருங்கிற மாதிரியும், நானும் சுலபமாக அத்தனை பழிச்சொல்லையும் தொடச்சி விட்டுண்டு அவர் கூட போயிடுவேங்கிற மாதிரியும் பேசுகிறியே. அந்த காலத்தில் அசோகவனத்தில் சிறை வச்சுருந்த சீதையை விட்டு மீட்டு அயோத்திக்கு அழைச்சி கொண்டது ராமனே சந்தேகத்துக்குள்ளே பொண்டாட்டியை தீக்குளிக்க வச்சான். நான் உன் வீட்டில் உண்டியாக குடித்தனம் பண்ண வந்து 9 வருஷங்கள் ஆயிடுச்சு. சாதாரண சராசரி மனுஷரான அவர் இனிமேல் என்ன எங்கே ஏற்றுக்க போகிறாரு? இனிமேல் நான் சாகிற வரைக்கும் இந்த வீடு தான் எனக்கு. அவள் பிரிட்டென உள்ளே போகிறாள். அவனை பார்த்து கேலி செய்வது போல அவளது இடுப்பில் உள்ள தண்ணீர் குடம் கழுக்கென்று ததும்பி வழிந்து சிரிக்கிறது. அவர்களது வாழ்க்கை தெருவில் இருப்பவர்களுக்கும் வீட்டு வேலைக்காரர்களுக்கும் வேடிக்கையான ஒன்று. இருவரும் எந்த பந்தத்திலும் சிக்கிக்கொள்ளாமலேயே ஒருவரை ஒருவர் கடமைப்பட்டார் போல் வாழ்கின்றனர். வாழைத்தாறு அறுத்தோமுங்க. பண்ணையாள் அந்தோணியின் முன் பூவன் தாரை கொண்டு வந்து வைக்கிறான். உள்ளார அம்மா கிட்ட கொண்டு போய் கொடு போ. அந்தோணி தன் கம்பீரத்தில் சற்றும் குறையாமல் வாசல் உட்கார்ந்தபடியே கூறுகிறான். அதுபோலவே குத்தகை பணம், கரும்பு விற்ற பணம் எல்லாமும் அம்மா கிட்ட கொண்டு கொடு. என் தாயே, நான் செய்த தவற்றுக்கு அபராதமாக என் உயிர வேண்டுமானாலும் கொடுக்க தயாராக இருக்கிற பெற்றுக்கொள் என்பது போல அந்தோணி அத்தனையும் பாகீரதியின் முன் சமர்ப்பிப்பதும், என்னுடைய இழைப்பையெல்லாம் கொண்டு தீர்க்க முடியாது என்பது போல பாகீரதி அவற்றை தொடாமல் கூடத்தின் நடுவில் உள்ள அன்னை மேரியின் முன் கணக்கு பார்த்து வாங்கி வைப்பது,
மருது இதையெல்லாம் பத்திரமா ஐயா கிட்ட கொடுத்துருன்னு சொல்லியபடி தன் கூட்டுக்குள் புகுந்து கொள்வதும், இது எல்லாவற்றையும் விட பெரிய ஆச்சரியம் பாகீரதி அந்த வீட்டிற்குள் நுழைந்த பின் அந்தோணி எந்த பெண்ணையும் நிமிர்ந்து கூட பார்ப்பதில்லை என்பதுதான். எத்தனை வருஷங்கள் இப்படி வெற்று வாழ்க்கை. அந்தோணி பொண்டாடி போறாடே, அந்தோணி சிலுவை பூஜை பண்ணுவான், இவன் வரலட்சுமி பூஜை பண்ணுறானாம்டே. இந்த வார்த்தைகள் இருவருடைய காதிலும் விழத்தான் செய்தன. அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள நல்ல மனோதிடம் வேண்டும். நான் தான் இதையெல்லாம் தாங்கிக்கணும். என் தலையெழுத்து. இவனுக்கு என்ன நினச்சா மருதுவை விட்டு செத்த எலியை வாசலில் தூக்கி போடுறாப்புல என்னை வெளியே கழுத்தை பிடிச்சி தள்ளிட்டு பழையபடி இவன் குடியும் கூத்துமா இருக்கலாமே. இவன் ஏன் என் வார்த்தைக்கு கட்டுப்படுறான்? நினைத்து பார்க்கிற பகீரதிக்கு தன் கணவன் இந்த மாதிரி கொல்லைப்புறம் ஒரு குடிசை போட்டாவது கொடுத்திருந்தால் இப்படி பேச்சு கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டாமே என்று தோன்றும். அவர் எங்கே இருக்கார், எப்படி இருக்காரா இல்லையா ஒன்றுமே தெரியாத இந்த அவளை வாழ்க்கைக்காகவா என்னை கல்யாணம் பண்ணி இந்த ஊருக்கு அழைச்சிட்டு வந்தார். இந்த நினைப்புகள் கண்ணாடியை பார்த்து பொட்டு வைத்து கொள்ளும்போது சில சமயங்கள் அந்த 6 மாத இல்வாழ்க்கையின் இனிப்பு அடிமனசில் பாகாய் கரையும் போது, கழுத்தில் கிடக்கும் மஞ்சள் கயிற்றில் கல்லை கட்டி தொங்கவிட்டார் போல் நெஞ்சு கணக்கும் போது ஆரவாரமாய் எழுந்து அடங்கும். இதே போல் நினைப்புகள் அரிப்படுக்கிற முள் செடி போல் மேலே பட்டுட்டாப்பில் என்னை பார்க்குற போதெல்லாம் இவன் மனசுலேயும் அரிப்புகள் வேதனைகள் எல்லாம் இருக்குமோன்னோ. இதோ 50 வயசான பாகீரதி குத்து விளக்குக்கு மஞ்சள் குங்குமத்தை இட்டுக்கொண்டே கூடத்து கட்டிலில் 2 காலையும் அசைக்கவே முடியாமல் வீக்கம் கண்டு படுத்திருக்கும் அந்தோணியை பார்த்தபடி நினைத்துக் கொள்கிறாள். அந்தோணிக்கும் கிட்டத்தட்ட 70 வயசாகிவிட்டது. வயசானதன் கோளாறு இளம் வயசில் தறிகட்டி இருந்தது எல்லாமாக சேர்ந்து அவன் இப்போது ஒரே படுக்கையாய் போட்டிருக்கிறது. வேளைக்கு மருந்து கொடுத்து பார்த்து கொள்ள மருதுவை தவிர வேறு யாரும் இல்லை. ஒரு தடவை அவன் மூச்சிறைக்கு இருமி விட்டு எச்சிலை துப்பி பீங்கான் குவளையை தேடிய போது கிடைக்காமல் எழுந்திருக்கவும் முடியாமல் சிரமப்பட்ட போது பாகீரதி ஓடி வந்து கட்டிலின் அடியில் இருந்த குவளையை எடுத்து நீட்டுகிறாள். அவன் பதறிப்போகிறான். ஏயா தாயே, மருதுங்க? தெரியல, பரவாயில்ல கொடு, நான் வாங்கி வைக்கிறதுனால பெரிய பாதகம் ஒன்று வந்துட போகிறதில்ல. வேண்டாமா, இந்த காரியம் நான் செய்யக்கூடாது. ஏற்கனவே எந்த தப்புக்கு எப்படி பிராயச்சித்தம் செய்கிறதுன்னு புரியாமல் தவிச்சுட்டுருக்கேன். அந்தோணியின் பருத்த கன்னமும் நரைத்த மீசையும் துடிக்கிறது. அத்தனை பெரிய சரீரம் அழுகையால் குலுங்குவதை பார்க்க அவளுக்குமே அழுகை வருகிறது. ஒரு காலத்தில் இவன் அழுததை தான் ரசித்தது நினைவுக்கு வர தன்மேலேயே கோபமாக கூட வருகிறது அவளுக்கு. இப்போ என்ன, இத்தனை வருஷமாக என்னை வீட்டில் வச்சுண்டு சோறு போட்டதுக்கு நான் இதுவாது செய்யக்கூடாதா? இதுவே நான் படுத்துட்டா நீ செய்ய மாட்டியா? இந்த மனுஷாபிமானம் கூட இல்லைன்னா நாம் வெறும் மிருகத்துக்கு சமானம். அவள் குவளையை அவன் எதிர்த்தாற் போல் இருக்கிற முக்காலில் வைத்துவிட்டு போகிறாள். அன்று காலை அந்தோணியின் கதை முடிந்துவிட்டது. ஊரே திரண்டு வந்து வாசலில் நிற்க பாதிரியார் அவனது இறுதிக் கடன்களை முன் நின்று நடத்த 30 வருடங்களுக்கு மேல் பாகீரதியுடன் உண்மை வாழ்க்கை நடத்தியவன் இன்று நீண்ட உறக்கத்தில் ஆழ்ந்து விட்டான். இனிமே அந்தோணி வீட்டு அம்மாவின் கதி என்ன? ஊராரின் கேள்விக்கு அவனின் நீண்ட உயில் பதிலளித்தது. இந்த வீட்டையும் இதில் உள்ள பொருட்களையும் பாகீரதி மிச்ச காலத்தை நிம்மதியாய் கழிக்க போதுமான தொகையையும் தவிர மீதியை அனாதை குழந்தைகளுக்கு எழுதி வைத்து விட்டான் அவன். இதுபோதும் எனக்கு அப்புறம் இதெல்லாம் அனாதைகளுக்கே போய் சேரட்டும். பாதிரியாரிடம் சொன்னவளின் கண்களில் சுவரில் மாட்டப்பட்டிருக்கும் நாட்டு துப்பாக்கியும் கொசுவலை கட்டிய அவனது கட்டிலும் அன்னை மேரியின் பளிங்கு முகமும் கண்களில் தட்டுப்பட்டு கண்ணீரை பெருக்குகிறது. அந்தோணி இல்லாத வீடு வெறிச்சோடி கிடக்கிறது. இருட்டு மூலையில் ஒற்றை மெழுகுவர்த்தியின் துணையில் அன்னை மேரி நிற்க பாகீரதியின் நெஞ்சில் துக்கம் பந்தாக அடைகிறது. இவன் யார்? இவனுக்கும் எனக்கும் அந்த ஒரு நாள் அசந்தர்ப்பமான சந்திப்பை தவிர வேறு என்ன பந்தம்? இவன் போனதிலே என் ஹிருதயமே வெடிச்சிடும் போல இருக்கே. பாவம், இவனுக்காக நான் என்ன செஞ்சேன்? அன்னைக்கு இவனுக்கு கோலையை எடுத்து கொடுத்தேனே, அதை தவிர இவனுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கூட எடுத்து கொடுத்ததில்லையே. நான் 6 மாதம் என்னோட வாழ்ந்துட்டு ஒரே நொடியில் உதறி எறிஞ்ச என் அகத்துக்காரரை விட ஒரு நாள் செஞ்ச தப்புக்காக வாழ்நாள் முழுக்க என்னை தன் பாதுகாப்பில் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் வச்சுட்டு இருந்த இவன் எத்தனை பெரிய மனுஷன்! கும்பல் கூடி அந்தோணியின் உடலை சந்தனப்பெட்டியில் வைத்து தூக்கிச் சென்றபோது அடக்கி வைத்திருந்த அழுகை இப்போது பீரிட்டு கொண்டு எழுகிறது. இந்த நிமிடத்தில் அம்மி மிதித்து அருந்ததி பார்த்து வாழ்நாள் முழுக்க இவளை நான் காப்பாற்றுவேன் என்று கூறி அழைத்து வந்து நடுத்தெருவில் நிறுத்திவிட்டு ஓடிய ரகுபதியை காட்டிலும் அந்தோணிதான் அவள் மனசில் உயர்ந்து நிற்கிறான். ஐயோ, என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டியே! அவள் ஓவென்று அலறியபடியே தன் கழுத்தில் உள்ள மஞ்சள் கயிற்றை கழற்றி சுவரில் தொங்குகிற துப்பாக்கியின் முனையில் மாட்டிவிட்டு அப்படியே சுருண்டு படுக்கிறாள். ஆமாம், இனிமேல் அவள் ரகுபதியின் மனைவியாக வாழ்வதை விட அந்தோணிசாமியின் விதவையாக வாழ்வதே நியாயம் என கருதிவிட்டாள். முற்றும்.